திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, மருத்துவம் மற்றும் பொது விவகாரம் போன்ற துறைகளில் நீண்ட நாட்களாக சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் தனிநபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். தகுதியுடையவர்கள் வருகிற ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் awards.gov.in என்ற மத்திய அரசின் இணையதளத்தில் தங்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் அசல் விண்ணப்ப நகலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அறை எண் 88 இயங்கி வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி, உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமி நாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வி ஆண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும் ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலையுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற ஜூன் 19ஆம் தேதிக்குள் awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும் வட்டி மானியங்களுடன் கடன் உதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும், லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும், கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயுதம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழு தட்பவெப்பநிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.